79 பிளேயர் எலிமினேட் ஆகிடுறாங்க. அவங்களோட காசும் அந்த உண்டியல்ல சேருது. அடுத்த கேம் முன்னாடி ஒரு முட்டையும் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் சாப்பிட தர்றாங்க. ஜெக்ஸு கேங் லைனை பிரேக் பண்ணி 2 தடவை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால சில பிளேயர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. அந்த பிளேயர்ஸ் பிரச்சனை பண்ணுறப்ப தியோக்ஸு அந்த பிளேயரை அடித்து கொன்னுடுறான். மாஸ்ட் ஸ்டாஃப்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அந்த பிளேயரோட காசும் அந்த உண்டியலில் விழுகுது. அப்போ தான் தெரியுது கேமில் தோத்தா மட்டும் இல்லை, இன்னொருத்தங்களை கொன்னா கூட காசு உண்டியலில் சேரும்னு. ஜெக்ஸு கேங் அன்றைக்கி லைட்ஸ் ஆஃப்க்கு அப்புறம் சில பேரை கொல்லலாம்னு பிளான் பண்ணுறாங்க. சேபியாக் ஜியோன் கேங் கூட சேர்றா. மாஸ்டர் ஸ்டாஃப் சில பேர் மட்டும் இறந்து போன பிளேயர்ஸோட ஆர்கன்ஸை எடுத்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு விற்கிறாங்க. அதுக்கு பிளேயர்ஸ்குள்ளே ஒரு டாக்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு மட்டும் அடுத்த கேம் என்னன்னு சொல்லிடுறாங்க. அந்த டாக்டரும் ஜெக்ஸு கிட்ட அடுத்த கேம் என்னன்னு சொல்லி அவன் கேங் கூட சேர்ந்துடுறான். லைட்ஸ் அவுட் ஆகுது. பெரிய கலவரம் வெடிக்குது. பிளேயர்ஸ் எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ரண்ட் மேன் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பான். இதையும் ஒரு கேமாக மாற்றுறாங்க. இல்நாம் தாத்தா பயந்து போய் கத்துறாரு. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜுன்ஹோ மாஸ்கை மாற்றி மாற்றி போட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான். அவங்க அண்ணாவையும் தேடுறான். நைட் ஆனால் அவன் ரூமுக்கு போய் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ பக்கத்து ரூமில் இருக்க நம்பர் 28 மார்ஸ் கோடில் இருமி சிக்னல் தர்றதை கவனிக்கிறான்.